தோழர்களே, அசில்பாயின் 54வது நாள்ல 4 மணிக்கு ஏந்து நாக்கு முக்கா பாடிட்டு நம்ம சென்னை வீட்டுக்கு வந்து சேர்ந்த கதை தான். தொண்டையில கொஞ்சம் கிச் ப்ராப்ளம், வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணிடுறேன். வந்த கையோட கொஞ்சம் சில்லற சாமானெல்லாம் சலிக்கிற வேலை இருந்துச்சு, அதை சலிச்சுட்டு வெள்ள நிலா ஊத்தி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அரக்க பறக்க பரபரன்னு கிளம்பி 10 மணி தான் காலேஜுக்கு போய் சேர்ந்தேன். நம்ம மூஞ்சில இருக்கிற 3/4 கிலோ எடுத்துட்டு 1/4 கிலோ மட்டும் தான் வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. போன வாரம் ஃபுல்லா டான்ஸ் பிராக்டிஸ்லயே உல்லாசமா இருந்தேன். இப்ப திடீர்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனத்துல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல விட்ட மாதிரி ஒண்ணுமே புரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லைனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டேன். நம்ம நண்பரும் சொல்லி கொடுத்து அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம கம்ப்யூட்டர்லயே இந்த பொம்மை ஓடு கட்டணும். கிளாஸ்லயே இவர் மட்டும் தான் முடிச்சுட்டு தௌலத்தா உட்கார்ந்து இருந்தாரு. போய் பக்கத்துல உட்கார்ந்து பூராத்தையும் கத்துக்கினேன். கூடிய சீக்கிரத்துல நம்மளும் இந்த ஊடு கட்டி சப்மிட் பண்ணணும். அதுக்கேத்த அப்டேட் அடுத்த வீடியோல போடுறேன். அதுக்கப்புறம் லைட்டா எல்லாருக்கும் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால காலத்தை கழிக்க எல்லாரும் கதை பேசிட்டு இருந்தோம். காலேஜ் முடிஞ்சது வீட்டுக்கு ரிட்டனே. கையில இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து யாரும் தப்பா நினைக்க வேணாம், சாப்பாட்டுக்கு தான் சைட் டிஷ். அதனால வந்த கையோட வெள்ளை சாதத்தை வேக விட்டு வடிச்சிட்டு ஒரு அருமையான தூக்கம். அந்த அருமையான தூக்கத்துல குண்டு தூக்கி போட்ட பெருமை நம்ம கூட இருக்கிற கால்பந்து நண்பருக்கு தான் சேரும். அப்படி என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. பாத்தீங்களா, சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கூடுதலாவே இருக்குது. சரின்னு எந்திரிச்ச கையோட ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் அப்க்கு காசு சேர்த்து வைக்கிற ஓட்டத்துல அரை டைம் வேலைக்கு கிளம்பிட்டேன். சிக்கனமான டைம்ல சிக்கனமா ஓட்டி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் இல்ல, சாப்பிட்டு தூங்குறது தான். அதனால இப்பயே ஷட்டரை க்ளோஸ் பண்றேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசில். குட் நைட்.